அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டுத்தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலை சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில் போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி. கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான தெய்வங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான், விஷ்ணு பகவான், அனுமன், சனி பகவான், இவங்க எல்லாரும் பொருத்தமான தெய்வங்களா இருக்காங்க. சிவபெருமான் தியானம், அறிவு, யோகம் ஆகியவற்றை வழங்குவாங்க. விஷ்ணு பகவான் உலகத்தை காக்கும் கடவுள் என்பதால அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் நீக்கக்கூடியவராய் இருப்பார். கும்பம் ராசிக்கு சிவபெருமான், விஷ்ணு பகவான், அனுமன், சனி பகவான் எல்லாரும் உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுவாங்க. சுக்கிரன் கடகம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கும்பம் ராசியினருக்கு உறவுகளின் மூலம் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது. சுக்கிரனுடன் பரிவுடன் இருப்பார். அனுமன் வலிமை, துணிவு, நம்பிக்கையை வழங்குவார். சனி பகவான் ஒழுக்கம், பொறுமை, நேர்மைக்கு உரியவருங்க. இந்த 4 தெய்வங்களின் குணாதிசயங்களையும் கொண்ட கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில இவங்க ஒவ்வொரு நாளும் போராடினா மட்டும்தாங்க சக்சஸ்ஃபுல்லான மனிதனா வர முடியும். இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க. ஒவ்வொரு கிரகங்களும் ராசியை மாற்றும் போது எல்லா ராசிக்கும் தாக்க இருந்தாலும் சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்புங்க. குரு பகவானுடைய பார்வை அம்சமாக இருந்தால் தொழிலில் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாங்க. சுயஜாதகம் ஒரு பக்கம், பிரபஞ்சம் ஒரு பக்கம், நடுவில் மனிதனுடைய வாழ்க்கை இருக்குதுங்க. சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள் கர்மாக்களுக்கு ஏற்ப பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கு பலன்களை வழங்குதுங்க. ராசி பலன்களை பார்த்து கொண்டே இருக்காம வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நல்லதை எதிர்பார்க்க வேண்டுங்க. அப்போ தாங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குங்க. ஜாதகத்தில் டைம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் தடைகள் வந்தால் பிரபஞ்சத்தின் சக்தி அங்கு செயல்படுகிறது அப்படின்னு அர்த்தங்க.
கும்பம் ராசிக்காரங்க கடந்த காலத்தில் பல விஷயங்களை இழந்திருக்காங்க. கெட்ட பேர் இவங்க கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. பண இழப்பு ஏற்பட்டிருக்கு, வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. பல கஷ்டங்களை இவங்க கடந்த காலத்தில் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கஷ்டமெல்லாம் இவங்க வாழ்க்கைக்கு நிரந்தரம் கிடையாதுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. கடந்த பல வருடங்களில் கும்பம் ராசிக்காரங்களை சுற்றியுள்ளவங்க யார் என்பது இந்த காலகட்டம் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட போகுதுங்க. ஒருத்தருடைய உண்மையான முகத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. மனிதர்களால் படக்கூடிய இன்னல்கள் மனரீதியாகவும் பணரீதியாகவும் அதிகமாக இருக்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய கெட்ட பலன்கள் எப்படி ஒரு மனிதனை கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதன்படி செயல்படணுங்க. பணியிடத்தில் அதிக வேலைகள் கொடுத்தாலும் நல்ல பேர் கிடைக்காமல் இருந்திருக்குங்க. கொஞ்சம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வேலைக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்குங்க. இனி புதிய வழிகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் அவனுடைய கண்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் புலப்படுங்க. வேலை, வருமானம், மாத சம்பளம் என்ற ஒரு ஃபார்முலாக்குள்ளேயே நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏழைகள் மேலும் ஏழையாயிட்டு இருக்காங்க, பணக்காரர்கள் மேலும் பணக்காயர் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பத்துக்கு காரணம் நம்மளாக தாங்க இருக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருமே அதுக்கு காரணம் கிடையாதுங்க. அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள அலாரம் வைக்காமல் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சத்திற்கான சக்தி வாய்ந்த நேரத்தை நீங்கள் உணர்றீங்கன்னு அர்த்தங்க. அந்த நேரத்தில் மனம் ஒரு பச்சிலம் குழந்தை போல இருக்குங்க. எந்த விதமான எண்ணங்களும் கலக்கமும் இல்லாத அமைதியை தரக்கூடிய நேரம் அந்த நேரங்க. அந்த நேரத்தில் கிழக்கு திசை நோக்கி பார்த்து உட்கார்ந்து கண்களை மூடி பழைய ஞாபகங்கள் இல்லாமல் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்குங்க. அதிகாலை நேரத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இந்த வேலையை செய்ய முடியும், என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும், நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை அதிகாலை நேரத்தில் உங்கள் மனசில் நீங்கள் விதைச்சிங்கனாவே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதான் நடக்கும். அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது, என் வாழ்க்கையில் துன்பந்தான் இருக்கும் அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் அதிகாலை நேரத்தில் நினைக்கவே கூடாதுங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் நடக்கும். கடின உழைப்பால் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கும்பம் ராசி என்பர்களே, நீங்கள் பார்க்குறதுக்கு எளிமையாக இருப்பீங்க. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. எதன் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய வீட்டில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் காணாமல் போக போகுதுங்க. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறைய போகுதுங்க. நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. கொஞ்சம் கவனமாக உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உடலில் சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்ஸை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது. சக ஊழியர்கள் உங்களுடைய சொல்படி கேட்க போகிறாங்க. குடும்பத்தில் அமைதி இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது. பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்க போகுது. உறவினர்கள் வருகை இருக்க போகுது. வீடு மனை வாகனம் விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுது. பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க போறீங்க. உங்களுடைய அலைச்சல் குறைய போகுது. கலைத்துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போ பாராட்டு கிடைக்க போகுது. மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவுங்க. அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியடைய போறீங்க. அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. கும்பம் ராசிக்கார நேயர்களே,
நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 100ல் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க
கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது. வியாபாரம் தொடர்பான பணிகள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த காரியங்கள் கைகூட போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூட போகுது. பிள்ளைகளால் நன்மை ஏற்பட போகுது. உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுது. பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறப் போகுது. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. கலை துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. போட்டி நீங்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. மனசில் தன்னம்பிக்கை உண்டாக போகுது. எல்லா கஷ்டங்களும் நீங்க போகுது. எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. வீண் அலைச்சல் உண்டாகலாம், கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும், கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க. புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசிச்சு செய்கிறது நல்லதுங்க. மன அமைதியை பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்க போகுது. உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை வரப்போகுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம், சிவப்பு நிறங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 8ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படி நீங்கள் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் படிப்படியாக குறைஞ்சு போயிருங்க. கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உதவி செய்ய வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க, ஒரு நோட்டு புத்தகம் வாங்கித்தாங்க, ஒரு வேளை உணவு வாங்கித்தாங்க. இந்த சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு செய்யறதன் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.